தலைநகர் டமான்சராவில் உள்ள பேரங்காடி ஒன்றில் தேசிய காற்பந்து வீரர் ஃபைசால் அலி மீது அமில தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையது என நம்பப்படும் காணொளி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ள நிலையில் போலீஸ் அதன் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தியுள்ளது. விரைவில் இது குறித்து அறிக்கை ஒன்று வெளியிடப்படும் என ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்து ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்திருப்பதாக NST செய்தி வெளியிட்டுள்ளது. குறிப்பாக அந்த 50 வினாடி காணொளி எக்ஸ் சமூக ஊடகத்தில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. அந்த காணொளியில் கட்டடம் ஒன்றின் கார் நிறுத்தும் இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் கார் ஒன்றின் பின்னால் அமில தாக்குதலை மேற்கொண்டவன் என நம்பப்படும் ஆடவன் ஒருவன் பதுங்கியிருக்கும் காட்சி இடம்பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஃபைசால் அவரது மனைவி பின்தொடர தனது காரை நோக்கி செல்கிறார். அதனை கண்ட பதுங்கியிருந்த ஆடவன் மறைவிடத்திலிருந்து வெளியே வந்து நடந்து செல்லும் ஃபைசாலை பின்தொடர்ந்து அவர் மீது அமிலத்தை வீசுவதை காண முடிகிறது. அதனை தவிர்க்க முயலும் நடந்து செல்லும் நபர் அவ்விடத்தை விட்டு தப்பி ஓடுகிறார். அதனைத் தொடர்ந்து முகமூடியும் தலை கவசமும் அணிந்திருந்த ஆடவன் மோட்டார் சைக்கிளில் அவ்விடத்தை விட்டு தப்பி ஓடுகிறான். இம்மாதம் 5ஆம் தேதி இந்த அமில தாக்குதல் நாட்டையே உலுக்கிய நிலையில் ஹரிமாவ் மலாயா அணியின் முக்கிய ஆட்டக்காரரான 26 வயது ஃபைசால் மோசமான தீப்புண் காயங்களுக்கு இலக்கானார்.